ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம காலாண்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட ரேலியை பற்றி தான் நம்ம ஸ்டாக்ஸை பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விப்ரோ. விப்ரோவுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சரி, குவார்ட்டர்லி ரெவென்யூவும் சரி, குவார்ட்டர்லியோட நெட் ப்ராஃபிட்டும் சரி, இது போன குவார்ட்டருக்கும் சரி, இயர் ஆன் இயர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதும் நெகட்டிவாக தான் போயிருக்கு. இது ஒரு ட்ராபேக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறான், போன குவார்ட்டரில், அதாவது செப்டம்பர் குவார்ட்டரில் என்ன இபிஎஸ் வந்துச்சோ அதுக்கு டிசம்பர் குவார்ட்டர்லேயும் அந்த இபிஎஸ்ஸை அவன் கொடுத்துட்டான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் டிடிஎம் இபிஎஸ் ஆன 17.1 அவன் எடுப்பானா மாட்டானா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அப்போ அவன் 17.1 எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, போன வருஷம் பாருங்க, மார்ச் மாதத்துக்கு ரிசல்ட்டுக்கு 16.7 இருந்திருக்கு. அவன் அதை அதை காட்டிலும் இப்போ கூட தான் இருக்குது. அதனால இவன் இந்த டிடிஎம் கவர் பண்ணாலே ஒரு ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஹைக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 17.1 அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவன் 3.9, 3.9, 4.7ன்னு 3 குவார்ட்டரில் ரிசல்ட் எடுத்திருக்கிறான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, முன்னாங்க 12, 12.7ல் -2 போட்டோம்னா 12.5 வருது. அப்போ இன்னும் பேலன்ஸ் 4.6 வரணும். 4.6 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, போன மார்ச்சில் 4.4 எடுத்திருக்கிறான். அதுக்கு முந்தின மார்ச்சில் டிசம்பர் குவார்ட்டரை கிட்டத்தட்ட டபுள் பண்ணி பெருசாக எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதனால இவன் 4.5ஓ 4.6ஐயோ அவன் எடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை தடுமாற்றமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. இவன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறது, இவன் எடுப்பானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய அனாலிசிஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, முதல்ல இந்த குவார்ட்டர், இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கான 3.9க்கு இந்த புக் வேல்யூக்கு ஸ்டாக் ப்ரைஸு மேலே ஏறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிடிஎம்முக்கும் இதே புக் வேல்யூக்கும் ஏறி இருக்குமா, ஏறுறதுனா எவ்வளவு ஏறும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 கட்டமாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளேயே அவன் எந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல 3.9க்கு இவன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். இவனோட 3.9 நான் எக்ஸல்ல ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறதுனால, நான் ஈஸியா ஸ்கோர் எடுத்துட்டு வந்துடுறேன். 3.9 அதுக்கப்புறம் புக் வேல்யூ 120. 120.1 வரும். நான் 120ன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்ன மினிமம் ஸ்கோர் வருது அப்படின்னு சொன்னாக்க, 3 குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு 3.76ம் 550ம் வருது. அதுக்கு இவன் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறான், 3.73லிருந்து சாரி 3 வருது. 376ம் 550ம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவன் எவ்வளோ வந்திருக்கிறான், 373லேருந்து 547க்கு வந்திருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், இது ரியாலிட்டியில் வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ இவன் ஒரு கரெக்ஷனுக்கு வந்துட்டு தான் போகணும். அப்படி கரெக்ஷனுக்கு வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 373, 547 ரியாலிட்டி, அதுக்கான ஒரு ஒரு கோடை நம்ம போட்டுருவோம். அப்படி அதுக்கு ஒரு கோடை போட்டோம்னா, இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிரும். இப்போ 373 அதுக்கான ஒரு கோடு போட்டாச்சு. கீழே ஃபிட் ஆயிருச்சு. இது கிரீன் கலரில் இருக்குது. இதோட கலரை வேணால் நம்ம கொஞ்சமாக அப்படி வயலட் கலரில் மாற்றிக்குவோம். இதை ஒரு பாயிண்ட்டாக மாற்றிக்குவோம். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 547 547. ஸோ இப்போ நமக்கு இந்த சைக்கிளோட பவுண்ட்ரி நமக்கு கிடச்சிருச்சு. லோயர் லிமிட்டும் கிடச்சிருச்சு, அப்பர் லிமிட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இவன் இந்த வேல்யூ டிடிஎம் வேல்யூவை அவன் அச்சீவ் பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது எந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்
அதே குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த டிடிஎம் அவன் கவர் பண்ணினான்னா, எந்த பாயிண்ட் வரைக்கும் அவன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு 2 கட்டமா ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில டிராவல் பண்ணக்கூடிய சைக்கிள் வந்து 390லேருந்து 564 வரைக்கும் கிடைக்குது. அப்ப 390க்கு ஒரு கோட போடப் போறோம். 390க்கு ஒரு கோட போடப் போறோம். இங்க வந்துருச்சு. அதே மாரி 564க்கு ஒரு கோட போடப் போறோம். 564 564க்கு அந்த கோட போடப் போறோம். இப்ப என்ன ஆகுது, இந்த லெவல்ல இருந்து 390 லெவல்ல இருந்து இத வந்து நம்ம வந்து ஒரு டாட்டட் லைனா கூட நம்ம போட்டுக்கலாம். டாட்டட் லைன் போட்டோம்னா ரொம்ப கம்மியா தெரியுது. அதனால இதோட கலர வேணா மாத்தி விடுவோம். கொஞ்சம் பிரைட்டா இருக்கக்கூடிய கலரா மாத்தி விடுவோம். அதே மாரி இதுக்கும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கக்கூடிய கலரா மாத்தி விடுவோம். இப்ப இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள இது டிராவல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப டிடிஎம்ம குவார்ட்டர் டிடிஎம்ம அச்சீவ் பண்ணினாக்க. இதே 3.9ஆ இருக்கலாம். இல்லாட்டி குவார்ட்டர்லி டிடிஎம் வந்து அச்சீவ் பண்ணும்போது, இதே இதில அச்சீவ் பண்ணும்போதோ, இல்ல 4க்குள்ளேயோ வரும்போதோ, இந்த ரேஞ்சுக்கு மினிமமா இந்த ரேஞ்சுக்கு டிராவல் ஆகலாம். அப்ப இவன் வந்து எந்த இடத்துல வந்து இவன் வந்து எட்ஜ் எடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஒண்ணு வந்து 375ஆ இருக்கலாம். இல்லாட்டி 390ஆ இருக்கலாம். ஏதோ ஒரு எட்ஜ். இத கீழ உடைச்சுட்டான்னாக்க, அப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சுரும். அது அப்போதைக்கு சைக்கிள் வேற மாரி கால்குலேட் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து கோட போட்டு வச்சுக்குவோம். எந்த லெவல்ல போறான்னு பார்ப்போம். சரி, இப்ப இவன் இதே 3.9 தான் எடுக்கப் போறான் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னாக்க, அதுக்கு வந்து எந்த லெவலுக்கு வரைக்கும் போகும்? எப்ப நம்ம வந்து அ டி இது 4.5 5 அந்த ரேஞ்சுக்கு போகாம 4.5 போகாம, இதே 3.9 தான் திருப்பி மார்ச் மாசம் குவார்ட்டர்ல எடுத்தான்னு வச்சுக்கங்களேன். அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 400 அ அ ஆனுவலைஸ் பண்ணும்போது 475 அதுக்கப்புறம் வந்து 649 இந்த ரேஞ்சுக்கு 2 ரேஞ்சுக்கும் ஒரு இருக்கு. அதாவது டிடிஎம்ம முழுசா அச்சீவ் பண்ணாம இருந்தான்னா 475லிருந்து 649. இப்ப 475க்கு நம்ம ஒரு கோடு போடுறோம். 475 அதுல அவன் டிடிஎம் அச்சீவ் பண்ணினான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 649 649 649 அதுக்கும் ஒரு கோட போட்டுக்கிறோம். இப்ப இது இந்த பிவோட் பாயிண்டோட வருது. இங்க இருக்கக்கூடியதோட இது வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 470 பாயிண்ட்ல தான் 475 பாயிண்ட்ல தான் இப்ப நின்னுகிட்டு இருக்கிறான். இத உடைச்சான்னா கீழ வரலாம். இத உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க, இப்படியே மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் அது வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டு ஒரு ஹோல்டு எடுத்துக்கிட்டு அது சைட்வேஸ் எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. இப்ப வந்து 17.1 டிடிஎம்ம அவன் எடுத்தான்னா, எந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத 2 பாயிண்ட் பார்ப்போம். அது 587லிருந்து 761 வரைக்கும் வருது. 587க்கு ஒரு கோட போடுறோம். 587க்கு ஒரு கோட போடுறோம். அதே மாதிரி 761க்கு ஒரு கோட போடுறோம். 761க்கு ஒரு கோட போடுறோம். 761 அதுக்கு ஒரு கோட போடுறோம். இப்ப 587 அந்த கோட்டோட கலர மாத்துறோம். இதுதான். இந்த கோட்டோட கலர வந்து எதா மாத்துவோம்? ஆரஞ்சு கலரா மாத்துனாலும் நல்லா இல்ல. பிளாக் கலரா மாத்துவோம். பிளாக் கலரா மாத்திக்கலாம். அதே மாதிரி இவன் வந்து 761 அதையும் பிளாக் கலரா மாத்துவோம். இவன் ஆனுவல் டிடிஎம்ம எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த பிளாக் கலர் ரீஜியன்க்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருவான். அதுக்கு இடையில இருக்கக்கூடியது இந்த பிவோட் பாயிண்ட்டும், இந்த ப்ரீவியஸ் ஹையும் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு நம்ம ஒரு கோட போட்டு வச்சுக்குவோம். அந்த இடம் வரைக்கும் இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள அவன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கலர வந்து நான் இப்படி போட்டேன். வீடியோல போடும்போது இப்படி போட்டேன். நீங்க
இதே மார்க்க தான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி நமக்கு புரியிற மாரி உங்களுக்கு விசிபிளா எவ்வளோ தூரம் கிளியரா கிடைக்குதோ, அந்த கிளியரா கிடைக்கிறது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ, இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 475 உடைச்சான்னா 390ஓ, 370க்கோ இறங்கலாம். அதையும் உடைச்சுட்டான்னா, அடுத்து வந்து டவுன் ட்ரெண்ட் சைக்கிள் லீட் ஆயிரும். சப்போஸ் அவன் டிடிஎம்ம வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொன்னா 475 இந்த ரேஞ்சுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிடிஎம் அதுவும் அச்சீவ் பண்ணலைன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வந்துரும். ஓரளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய இதே டிடிஎம்ம அவன் அச்சீவ் பண்ணான்னாக்க, அத டிடிஎம்னாக்க குவார்ட்டர்லி டிடிஎம் 3.9 வந்தான்னா இந்த ரேஞ்சுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல டிடிஎம்ம முழுசாவே அச்சீவ் பண்றான்னா, அடுத்த கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போறானோ, அவ்வளோ தூரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிரி புதிரியா 2022ல அவன் பண்ணான் பாருங்க. அதிரி புதிரியா வந்துச்சுனாக்க, இங்கேருந்து இங்கே ஃபிபனாசி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா 1.618 போட்டு மேலே ஏத்திக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.